ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் 47. இன்னைக்கு பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்சர் சாப்டர் நம்பர் 187 வால்யூம் 21. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மிஸ்டர் 47 அனிமி. ஸ்டார்டிங்லேயே சீஃப் யூ காட்டாங்க. சீஃப் யூ டாக்கிமிச்சி குளத்துக்கிட்ட உட்காருங்க. சீஃப் யூ குளத்தில் கல்லை போட்டு விளாண்டுட்டு இருக்கான். டாக்கிமிச்சி அங்கே பாரு, நான் தூய்பட கல் வந்து 12 ஸ்டெப் போச்சு. சீஃப் யூக்கு ரெஸ்பான்ஸே பண்ணாமல் டாக்கிமிச்சியும் இதோட எல்லாம் முடிஞ்சிட்டு, ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தெரியுது அப்படின்னு அவனுக்குள்ளேயே அவன் பேசிகிட்டு இருக்கான். அடுத்த சீனில் சீஃப் யூ டாக்கிமிச்சி பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு என்ன ஆச்சு, அது டாக்கிமிச்சி யமாவும் இசனாவும் இறந்துட்டாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு, அது சீஃப் யூ சாவுறதுங்கிறது இயற்கை தானே. அப்புறம் டாக்கிமிச்சி சொல்கிறான், இப்போ என்ன வச்சுருக்கேன்னா கிசாக்கி எப்படிப்பட்டவன், நான் கிசாக்கி பற்றி நினச்ச எல்லாமே தப்பு தான், கிசாக்கி ஒரு டைம் டிப்பர் கூட கிடையாது. அதுக்கு சீஃபியும் ஆச்சரியமா என்னன்னு கேட்க, கிசாக்கிக்கு ஒரு வாழ்க்கை தான், ஆனாலும் கூட டோமா அவன் கைக்குள்ளே வச்சுருந்தான், நிறைய பேரை கொண்டுட்டான், ஜப்பான்லேயே நம்பர் 1 கிரிமினலாகவும் ஆனான். இதெல்லாம் அந்த ஒரு வாழ்க்கையில் அவன் பண்ணான். இது வரைக்கும் நீ அவன் பயந்து பார்த்துருக்கியா? இதுவரை அவன் பண்ணது எல்லாமே அவன் அறிவியும் தைரியத்தை வச்சு மட்டும்தான் பண்ணியிருக்கான். சொல்லப்போனால் அவன் ஃபிசிக்கலாகவே ரொம்ப வீக்கானவன். அவன் பண்ணது எல்லாத்தையும் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எதுக்கு இப்படி பேசுகிற டாக்கிமிச்சி? என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு கிரிமினல். என்னதான் ஆச்சரியமாக இருந்தால் செய்யலான்னு சரி, அவன் ஒரு கிரிமினல். அவனை யாருக்கு பிடிக்கும்? அவன் சாகுறதுக்கு தகுதியானவன் தான். அவனை பற்றி நினைக்கிற கஷ்டம் விடு. அதனால் அப்படின்னு சீஃப் சொல்கிறான். சொன்ன ஸ்பாட்டில் டாக்கிமிச்சி வேகமாக குளத்தில் போய் குதிக்கிறான். சீஃபையும் நிறுத்து டாக்கிமிச்சின்னு கத்துறான். எதையும் கண்டுக்காம குளத்தில் குதிச்சிட்டான். குளத்துக்குள்ளே அழுதுகிட்டே டாக்கிமிச்சி சொல்கிறான், என்னால் உனக்கு உதவி பண்ண முடியாதுன்னு நினச்சா எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது. நீ செத்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை கிசாக்கி. அடுத்த சீனில் என்னென்னா டாக்கிமிச்சி சொல்கிறான், உன்ன மாதிரி ஒரு நண்பனை இத்தனை காலம் தேடிட்டு இருந்தேன், உனக்கு என்னை பிடிக்க வாய்ப்பே இல்லையா? அதனால தான் நீ ஹீனாவையும் நேசித்த, நீ என்னை ஒரு ரைவலாக ஏற்றுக்கிட்ட, இப்படி தானே என்கிட்ட சொன்னேன், திரும்பி உன்னை மீட் பண்ண வேறு வழியே இல்லையா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறான். சைடில் சீஃப் நின்றுக்கிட்டு, உனக்கு சளி பிடிச்சிட்டு போகுது, வெளியே வா டாக்கிமிச்சி அப்படின்னு கூலாக சொல்கிறான். உன்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே இப்போ கிளியர் ஆகிடுச்சான் டாக்கிமிச்சி. இப்போ உன்னால் எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியுதா? அதுக்கு டாக்கிமிச்சியும் என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியல சீஃப் யூ அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறான். அடுத்த சீனில் அப்படியே அழுகிறத காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சீஃப் யூ சொல்கிறான், எனக்கு தோன்றான்னு சொல்கிறேன், ஒருத்தர் நல்லவனோ கெட்டவனோ அது விஷயம் கிடையாது, அவன் நமக்கு தெரிஞ்சவனாக இருந்தாலே அவனோட இறப்பு நம்மளை தாங்க முடியாதவனாக தான் இருக்கும். அப்படியே நம்ம டாக்கிமிச்சியை காட்டுறாங்க. டாக்கிமிச்சி அமைதியாக அப்படியே நின்றுருக்கிறான். அடுத்த கொஞ்சம் கழிச்சு அந்த ஷெரியனுக்கு போகிறாங்க. டோக்கியோ மாஜிக்கு அங்கே மீட்டிங் நடக்கும்ல, அந்த ஷெரியனுக்கு போகிறாங்க. அங்கே மைக்கியை பார்த்து மைக்கி கூப்பிட, மைக்கியும் கொஞ்சம் கூட பேச வேண்டியிருந்துச்சா தான் வர சொன்னேன், எனக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்க முடியுமா அப்படின்னு மைக்கியும் கேட்க, உன்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லு, நீ எதுக்காக ஃப்யூச்சரில் நீங்கள் வந்த எல்லாத்தையும் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. இந்த சாப்டர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏதாவது தப்பு இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கிறோம். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மிஸ்டர் 47.